தேங்க்ஸ்ண்ணே. அண்ணே பசங்களோட சேர்ந்து நான் வெளியே போறேன், எனக்கு ஒரு 500 வேணும். அண்ணன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது உனக்கே தெரியும், பசங்க கூட வேற போறேங்கிற. பார்த்து கவனம் போயிட்டு கவனமா வா. ஏங்க அந்த பர்ஸ் எடுங்க, அதுலதான் நகை இருக்கு, போய் அடகு வச்சுட்டு வந்துருவோம். ஏமா பர்ஸ் என்னமா என்கிட்ட என்னமா கேக்குற? நீ தானமா வச்சிருந்த. என்னங்க உங்ககிட்ட இல்லையா பர்ஸ்? நான் உங்ககிட்ட இருக்குன்னு தாங்க நினைச்சேன். ஒருவேளை ஆட்டோல போட்டியா? ஆட்டோல தான் போட்டிருப்பணும். பர்ஸ் இப்ப ஆட்டோல விட்டுட்ட, இப்ப ஆட்டோவை எங்க போய் தேடுறது? அண்ணே உள்ளிக்க பர்ஸ் கிடக்குனே. பர்ஸ் யார்ட்டும் தெரியல. சவாரி போயிட்டு வந்தேன், யாரு மிஸ் பண்ணிட்டு போனான்னு தெரியலையே. எங்க இருக்கு பாத்துருமா? பாருங்க. என்ன செய்யல போன் இருக்குடா. ஏங்க அந்த பர்ஸுக்குள்ள தாங்க போன் இருக்கு, வேணா அந்த போனுக்கு அடிங்க, கண்டுபிடிச்சிடலாங்க. அண்ணே போன் அடிக்குதுண்ணே, தொலைச்சோல கூட இருக்கலாம், எடுத்து என்னன்னு கேளுண்ணே. அண்ணே ஆட்டோவா? ஆமாண்ணே. எங்களோட பர்ஸ் உங்க ஆட்டோல மிஸ் பண்ணிட்டோம். அண்ணே நம்ம ஆட்டோ தானே இருக்கு, இப்ப நீங்க எங்க இருக்கீங்க சொல்லுங்க, நான் நேர்ல வந்து தந்துறேன் உங்கள்ட்ட. அண்ணே பேங்க் வாசல்ல தானே இருக்கேன், கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்கண்ணே, அதுல நகைனா இருக்குண்ணே. இந்தாங்கம்மா. உள்ள எல்லாம் சரியா இருக்கான்னு பாருமா. இருக்குங்க. இந்த காலத்துலயும் நேர்மையான ஒரு ஆட்டோக்காரங்களை பாக்குறது பெரிய விஷயம்னே. யாரோ ஒருத்தவங்க பண்ற சில தவறுனால எல்லா ஆட்டோக்காரங்களையும் தப்பா நினைக்காதீங்க. என்ன மாதிரி நேர்மையான ஆட்டோக்காரங்களும் இருக்கத்தாமா செய்யறாங்க. ஆத்தோட அவசரத்துக்கு ஆண்டவங்க கூட வரமாட்டாமா, ஆட்டோக்காரன் நாங்க தான் வருவோம்.